الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: وإذا ناديتم إلى الصلاة اتخذوها هزوا ولعبا ذلك بأنهم قوم لا يعقلون. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நேற்று சூரத்துன் நிசா ஓதி முடிக்கப்பட்டு சூரத்துல் மாஇதாவும் நிறைவு செய்யப்பட்டது. 5வது தராவி. கணியத்திற்குரியவர்களே, அந்த சூரத்துல் மாஇதாவின் 58வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான்: وَإِذَا نَادَيْتُمْ إِلَى الصَّلَاةِ, தொழுகைக்காக நீங்கள் அழைத்தால், தொழுகையின் பக்கம் நீங்கள் அழைத்தால், அதாவது பாங்கு சொன்னால், இத்தகதுஹா ஹுஸுவன் வலஇபா, அந்த தொழுகைக்கான அழைப்பாகிய அந்த பாங்கை அவர்கள் ஏளனமாக விளையாட்டாக கருதுகிறார்கள். ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْقِلُونَ. இதற்கு காரணம், இந்த அழைப்பை பற்றி, இந்த பாங்கோசையின் சக்தியை அவர்கள் விளங்கவில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இந்த ஆயத்து ஏன் இறங்கியது, எப்பொழுது இறங்கியது என்பதை குறித்து பல்வேறு தஃப்சீர்களில் ஒரு நிகழ்ச்சியை எழுதுகிறார்கள். மதீனாவில் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒரு பாதிரி இருந்தார். அவருக்கு எப்பொழுது பாங்கோசையை கேட்டாலும் எரிச்சல் வரும். குறிப்பாக அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை அவருடைய செவியில் விழும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் திட்டுவார். அவர் திட்டிய வார்த்தைகளில் இப்படியும் ஒன்று: ஹுர்ரிகல் காதில், உண்மையே வாழ்க்கை முழுவதும் உரைத்துக் கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவன் சொன்ன வார்த்தை பொய்யன் என்று. பொய்யர் எரிக்கப்படட்டும் என்ற வார்த்தையை அவர் கூறியிருந்தார். என்ன நடந்தது என்றால், ஒரு நாள் இரவில் குடும்பத்தோடு தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண் பக்கத்தில் எங்கோ இருந்து நெருப்பை கொண்டு வருகிறாள். பொதுவாக அன்றைய காலங்களில் நெருப்பை கொண்டு வந்து தேவைக்கு எரிப்பார்கள் அடுப்பு. அப்படி ஒரு சிறிய நெருப்பு கங்கை தான் அவர் கொண்டு வந்தாள். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அங்கு அந்த கங்கு கை தவறி கீழே விழுந்தது. நெருப்பு பொறி அப்படியே பரவி வீடு எரிந்தது. வீட்டோடு குடும்பத்தோடு அவன் எரிந்து கரிகட்டையாக ஆகிவிட்டான் என்று பல்வேறு தஃசீர்களில் எழுதுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை, பாங்கு ஓசையை ஏளனமாக கருதியவனுக்கு ஏற்பட்ட நிலை இதுதான் என்பதாக. கணியத்திற்குரியவர்களே, அதற்கு நேர் மாற்றமாக இந்த வார்த்தைகளை சொன்னவர்களுக்கு ஏற்பட்ட நல்ல நிகழ்ச்சியையும் குறிப்பிடுகிறார்கள். பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் வருகிறது. அபு மஹ்தூரா என்ற ஒரு சஹாபி, அவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற நிகழ்ச்சியை குறிப்பிடும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஹுனைன் யுத்தத்திற்கு சென்று விட்டு திரும்பி வருகின்ற வழி, அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது தொழுகையின் நேரம் வந்துவிட்டது. இதையெல்லாம் யார் கூறுகிறார்கள் என்றால்,
அதுவரை இஸ்லாத்தை ஏற்காத அபூ மஹ்தூரா அவர்கள் தான் குறிப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஹுனைன் யுத்தத்தை முடித்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் தங்கினார்கள். தொழுகையின் நேரம் வந்தது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாங்கு சொல்லுமாறு ஏவினார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய உரத்த குரலில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற பாங்கோசையை எழுப்பினார்கள். நாங்கள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து ஒரு விதத்தில் அதை கேலி செய்யும் முகமாகத்தான் அந்த வார்த்தைகளை அப்படியே முழுமையாக சொன்னோம். பிலால் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே சொன்னோம். சற்று என்னுடைய குரல் மட்டும் உரத்த குரலாக அமைந்திருந்தது. நான் மட்டும் கொஞ்சம் கத்தியே சொன்னேன் அந்த வார்த்தைகளை. பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்லி முடித்தார்கள். நாங்களும் சொல்லி முடிச்சிட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நபி அவர்கள் அவர்களை அழைத்து கொண்டு இடத்தில் வாருங்கள் என்று சில சஹாபாக்களை அனுப்பிச்சிருக்காங்க. வந்த சஹாபாக்கள் எங்களை எல்லாம் கூட்டு எங்க விட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சென்று நிறுத்தி விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களில் யார் உரத்த குரலில் இந்த வார்த்தைகளை சொன்னது என்று கேட்டார்கள். எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன கை காட்டிட்டாங்க. இவர்தான் என்ன கை காட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, மீண்டும் அதே பாங்கை நான் சொல்லித் தருகிறேன், நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைகளை சொல்ல சொல்ல அபூ மஹ்தூரா அவர்களும் மீண்டும் சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், முதல் முறையில் நான் பாங்கு சொன்னேன் கேலியாக. ஆனால் அதே பாங்கின் வார்த்தைகளை எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல சொல்ல நான் கேட்டேனோ, நான் மீண்டும் அதை உச்சரித்தேனோ, நபி அவர்களுடைய வார்த்தைகள் அப்படியே என்னுடைய இதயத்திற்குள் சென்று பிறகு அது என்னுடைய இதயத்திலிருந்து வர ஆரம்பித்தது. பாங்கை நான் முடித்தேன். நபி அவர்கள் என்னுடைய தலையின் மீது கையை வைத்து எனக்காக துஆ செய்து அந்த கரத்தை அப்படியே முகத்தின் வழியாக தடவி என்னுடைய நெஞ்சு பகுதி வரை தடவி கொண்டு வந்து என்னுடைய தொப்புள் வரை தடவி கொடுத்து துஆ செய்தார்கள். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. ஏன் நல்ல வார்த்தைகள் நீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்னு சந்தோஷத்துல துஆ செஞ்சு கொஞ்சம் சில பொற்காசுகள் நிறைந்த ஒரு சிறிய பையையும் கொடுத்தார்கள். பெற்றுக்கொண்ட நான் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நான் இப்பொழுது உண்மையில் சொல்கின்றேன், நான் கலிமாவை மொழிந்து விட்டேன், இஸ்லாத்திற்குள் நுழைந்து விட்டேன் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் கூறுகிறார்கள், உண்மையில் இன்றும் ஒரு மாற்று மத சகோதரர் இந்த பாங்கினுடைய வார்த்தைகளை சற்று அர்த்தங்கள் புரிந்து மனப்பூர்வமாக முழு பாங்கையும் சொல்வாரையானால் இதயத்தில் இஸ்லாம் வந்துவிடும். முழு பாங்கை ஒரு மாற்று மத சகோதரர் சொல்லிட்டார். எத்தனை மாற்று மத சகோதரர் சொல்றாங்க, நம்மளை விட நல்லா சொல்றாங்க தெரியும். அவர்கள் சொல்ல ஆரம்பித்தால் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்களாக மாறிவிடுவார்கள். அவ்வளவு பெரிய சக்தியை அல்லாஹ் இந்த பாங்கோசையில் வைத்திருக்கிறான். ஆனால் இன்று இஸ்லாமியர்களாகிய நாம் இதை விளங்காமல் இருக்கிறோம். ஹதீஸில் வருகின்றதா இல்லையா? பாங்கு சொல்லப்பட்டால் இதா நூதிய லிஸ்ஸலாத்தி, தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டால், தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அந்த அழைப்பின் ஓசை, அந்த சப்தம் எவ்வளவு கனமானது என்றால் அதுவரை ஷைத்தான் என்ன செய்யறான், ஓடுறான். ஷைத்தானுக்கு இன்னொரு அர்த்தமே என்ன தெரியுங்களா? தீய சக்தின்னு அர்த்தம். ஷைத்தான் என்னது? தீய சக்தி. பாங்கோசை ஒழிக்கப்பட்டால் தீய சக்தி ஓடுகிறது. எனவேதான் மஸ்ஜித் என்பது ஒவ்வொரு முஹல்லாவிற்கும் அவசியம்.
தேவை. யாருக்கு? முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் தேவை. சக்தி அந்த முஹல்லாவை விட்டு ஓடுகிறது, விரண்டு ஓடுகிறது. ஷைத்தான் எந்த அளவுக்கு ஓடுகிறான் என்றால் லகு முராத்தும், அவனுக்கு காற்று பிரிய ஆரம்பித்து விடுகிறது. பொதுவா யூரின் இந்த மாதிரிலாம் எப்ப போனா பயத்துல போயிடும். சில பேருக்கு ஆபரேஷன் பண்ண உடனே பிபி ஏறிடும். இந்த மாதிரி அவனுக்கு காற்று பிரிய ஆரம்பித்து விடுகிறது. அதனால் ஏன் காற்று பெறுகிறது என்று சொன்னால், அந்த பாங்கினுடைய வார்த்தைகள் கனமானது என்று சொல்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லி விளக்குறாங்க. கழுதை, அந்த கழுதையின் மீது பொதியை சுமப்பார்கள், வெயிட் வைப்பாங்க. அது நின்று வாங்கிக்கிட்டே இருக்கும். ரொம்ப வெயிட் ஏற ஏற அது காத்து பிரிய ஆரம்பிச்சுமா, ஏன்னா வெயிட் தாங்க முடியாது. இதே போன்று பாங்கின் ஓசையில் உள்ள கனத்தை தாங்க முடியாமல் அவனுக்கு காற்று பெறுகிறது. பள்ளியை விட்டு எங்கு பாங்கு சொல்லப்படுகிறதோ அந்த இடத்தை விட்டு ஓடுகிறான். இங்கு நாம் முஸ்லிம்களாக நாம் கவனிக்க வேண்டிய இரண்டு அம்சங்கள், இரண்டு செய்திகள். ஒன்று, பாங்கு சொல்லப்பட்டால் ஷைத்தான் என்ன செய்யறான்? பள்ளியை விட்டு ஓடுகிறான், காற்று பெறுகிறது, அதாவது ஒது புரிகிறது. இந்த ஷைத்தானுக்கு மாற்றம் செய்யணுமா இல்லையா? ஷைத்தான் என்ன செய்யறான்? பாங்கு சொன்னா பள்ளிவாசலை விட்டு ஓடுறான். பள்ளிவாசலை விட்டு ஓடுகிறவர்கள் ஷைத்தான்கள். பாங்கு சொன்னா முஸ்லிம்கள் யாரு? பள்ளிவாசலை நோக்கி ஓடி வர வேண்டும். ஷைத்தானுக்கு ஒழு முறிகிறது. நாம என்ன செய்யணும்? ஒழு செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இப்படி செஞ்சிடலாமா? பாங்கு சொல்லப்பட்டால் நாம் பாங்கிற்கு இரண்டு விதத்தில் பதில் சொல்ல வேண்டும். எத்தனை விதத்தில்? இரண்டு விதத்தில் பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும். ஒன்று செயல் ரீதியான பதில். செயல் ரீதியான பதில் தான் பள்ளியை நோக்கி விரைந்து வருவது, ஒளி செய்வது. இந்த ரெண்டு என்னதுங்க? செயல் ரீதியான பதில். மற்றொரு பதில் இருக்கிறது, அது என்ன? சொல் ரீதியான பதில். சொல் ரீதியான பதில் என்ன? பாங்கில் என்ன வார்த்தைகள் சொல்லப்படுகிறதோ அதே வார்த்தையை மீண்டும் மீண்டும் நாமும் சொல்வது. ஹய்யால் அஸ்ஸலா, ஹய்யால் அல் ஃபலாஹ், இதில் மட்டும் அதே வார்த்தைகளையும் சொல்லலாம், அல்லது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையையும் சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு தெரியும். சொல்லிக்கிட்டு இருக்கோமா? இன்ஷா அல்லாஹ் இன்னிலிருந்து சொல்லணும். இந்த வார்த்தைகளை ஏன் சொல்லணும்? முஅத்தின் பாங்கு சொல்றாரு, ஹய்யால் அஸ்ஸலா, தொழுகைக்கு வாங்கன்னு சொல்றாரு. நாம ஏன் அதே வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஹதீஸ்ல அதுக்கு விளக்கம் வருது. ஒரு நபித்தோழர், சஹாபாக்கள் பொதுவாக அமல்களின் மீது, நன்மையின் மீது, நன்மையை அடைவதன் மீது பேராவல் கொண்டவர்கள் சஹாபாக்கள். ஒரு நபித்தோழர் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, பாங்கு சொல்வதற்கு எவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது, அந்த நன்மையை ஒரே ஒரு மனிதர் தான் என்ன செய்கிறார்? தட்டி செல்கிறார். பாங்குக்கு பிறகு என்ன செய்யறோம்? தொழறோம். தொழுவது அனைவர்களும் தொழுகிறோம். அதே மாதிரி எல்லாரும் போய் எல்லாரும் பாங்கு சொல்ல முடியுமா? பாங்கு என்பது ஒரு முஹல்லால யாரும் சொல்லுவார், ஒரு பள்ளிவாசல்ல ஒருத்தர் தான் சொல்ல முடியும். அப்ப அந்த நன்மை முழுவதையும் ஒரே ஒரு மனிதர் மட்டும் பெற்றுக் கொள்கிறாரே, எங்களுக்கும் அந்த நன்மை வேணுமா இல்லையா என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும், அதே வார்த்தைகளை நீங்களும் சொல்லுங்கள். அப்ப அந்த பாங்கினுடைய நன்மை யாருக்கும் மிஸ் ஆயிடக்கூடாது. அவ்வளவு பெரிய நன்மை. அந்த நன்மை யாருக்கும் கிடைக்காமல் போய்விடக் கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாங்கோசை ஒலித்தால் அதே வார்த்தைகளை நீங்களும் சொல்லுங்கள். எந்த அளவிற்கு இந்த பாங்கினுடைய பதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், சட்டங்களில் எழுதுகிறார்கள், பாங்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கேட்க ஆரம்பிச்சு, நாமளும் என்ன செய்யணும்? சொல்லணும். திடீர்னு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம காதுல விழல, என்ன செய்யணும்? விழுகிறதோ விழவில்லையோ நாமளும் என்ன செய்யணும்? சொல்லணும். அதுக்கப்புறம் திடீர்னு என்ன செய்யுது? ஹய்யா அலஸ் ஸலான்னு கேக்குது, என்ன செய்யணும்? ஹய்யா அலஸ் ஸலா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இடையில் என்ன செய்யல? சப்தம் கேட்காவிட்டாலும் கூற வேண்டும். அது எப்படி இடையில கேட்காம போயிடும்? கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கிறீங்க, பாங்கு சொல்லிட்டே இருந்தாங்க, திடீர்னு என்ன செஞ்சிருச்சு? கரண்ட் போயிடுச்சு.
ஜெனரேட்டர் போய் ஆன் பண்ணாரு வேற ஒருத்தர், ஒரு 2-3 வார்த்தை என்ன செஞ்சிச்சு இடையில விடுபட்டு விட்டது என்றாலும் அந்த விடுபட்ட வார்த்தைகளையும் அப்படியே நாம் சொல்ல வேண்டும். ஏன் அனுமானித்து நமக்கு தெரியும்ல, இப்ப இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்கன்னு. இந்த அளவிற்கு பாங்கிற்கு பதில் சொல்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பாங்கினுடைய பதில் ஒன்று, பாங்கினுடைய துவா அது வேறொன்று. பாங்கு முடிச்ச பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தின் ஒரு அது துவா, இது பாங்குக்கு பதில். அதே வார்த்தைகளை நாமும் சொல்வது. இது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், பாங்கு சொல்லப்படுகிறது, ஒருத்தருக்கு ஒது இல்லாம இருக்கிறார், அல்லது குளிப்பு கடமையான நிலையிலே இருக்கிறார் ஒருத்தர், அதே போன்று பெண்கள் அசுத்தமான நிலையில இருக்கிறாங்க, அந்த நிலையிலும் பாங்கிற்கு பதில் சொல்ல வேண்டும். ஒளி இல்ல, எனக்கு குளிப்பு கடமையான நிலையில இருக்கேன், எனவே நான் பாங்குக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்பது கிடையாது. அவர்களும் பாங்கிற்கு பதில் சொல்லலாம், சொல்ல வேண்டும். இன்னொரு சட்டம் என்னன்னா, இப்போ பாருங்க, பாங்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் சிறுநீர் கழிப்பதற்கு போலான்னு இருந்தாரு, போகல, உள்ள இன்னும் போல, பாங்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்யணும்? முடிந்தால் பாங்கு சொல்லி முடிக்கும் வரை வெளியில் நிற்க வேண்டும். ரொம்ப அர்ஜென்ட், தாங்க முடியல, அது வேற விஷயம். கொஞ்சம் பொறுத்து கொள்ள முடியும் என்றால், பாங்கு சொல்ல ஆரம்பித்து விட்டால் என்ன செய்யக்கூடாது? கழிவறைக்குள் செல்லக்கூடாது. ஏன்? உள்ள போயிட்டா என்ன செய்ய முடியாது? பாங்குக்கு பதில் சொல்ல முடியாது. எனவே வெளியில் நின்று பாங்கு சொல்லி முடிக்கும் வரை வெளியில் நின்று முழுமையாக பதில் சொல்லி அந்த துவாக்களை ஓதி அதற்கு பிறகுதான் எங்க போனோம்? கழிவறைக்குள் செல்ல வேண்டும். ஒருத்தர் கழிவறைக்குள் இருக்கும் பொழுது என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? பாங்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன தெரியுங்க சட்டம்? பதில் உள்ள இருந்து சொல்லக்கூடாது, வெளியில் வந்த பிறகு முழு பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும். சொல்லிட்டு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி என்ற துஆவை ஓத வேண்டும். எப்ப? வெளியில் வந்த பிறகு. சரி, ஒருத்தர் குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறார், என்ன செய்யறாரு? இப்ப பாங்கு சொல்றாங்க. இப்ப இவர் குர்ஆனை ஓதணுமா பாங்குக்கு பதில் சொல்லணுமா அப்படின்னா, இங்க 2 சட்டத்தை எழுதுறாங்க. எந்த பள்ளி வாசலில் பாங்கு சொல்லப்படுகிறதோ அந்த பள்ளிக்கு அவர் பாங்குக்கு முன்பே வந்து என்ன செய்யறாரு? உட்கார்ந்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாருன்னா, இவரை பொறுத்தவரை தொடர்ந்து என்ன செய்யலாம்? குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கலாம். ஆனா இவர் எங்க உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்காரு? வீட்டுல உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா, அப்போ ஒரு விஷயத்தை கவனிக்கணும். வீட்டில் அமர்ந்து குர்ஆன் ஓதி கொண்டிருந்தால் இவர் எந்த பள்ளிக்கு செல்வாரோ அந்த பள்ளியுடைய பாங்காக இருந்தால் குர்ஆன் ஓதுவதை கூட நிறுத்திவிட்டு பதில் சொல்லணும். ஏன்னா அவர் அந்த பள்ளிக்கு போகிறார், இன்னும் பள்ளிக்கு போல, குர்ஆன் ஓதுவதை கூட நிறுத்திவிட்டு பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி, பாங்கு சொல்லும் போது பேசிக்கிட்டு இருக்கலாமா? பாங்கு சொல்லும் போது டிவி பார்த்துட்டு இருக்கலாமா? பாங்கு சொல்லும் போது செல்போனை ஓடிக்கிட்டு இருக்கலாம். குர்ஆன் ஓதினால் கூட பாங்கிற்கு பதில் சொல்லிவிட்டு மீண்டும் குர்ஆன் ஓதி தூங்க வேண்டும். சில ஊர்கள்ல போனீங்கன்னா, முஸ்லீம் ஊர்கள்ல தெருக்கு தெரு என்ன செய்யும்? பள்ளி இருக்கும். இப்ப இவர் குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறார், ஒரு பாங்கு ஆரம்பிக்கும், அதுக்கு பதில் சொல்லுவாரு, இன்னொரு பாங்கு ஸ்டார்ட் ஆயிடும், அதுக்கு பதில் சொல்லுவாரு, இன்னொரு பாங்கு ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப இவர் குர்ஆனை ஓதி வச்சுட்டு எல்லா பாங்குக்கும் என்ன செய்யணும் அவசியம் இல்லை, பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனால் இவர் எந்த பள்ளிக்கு செல்வாரோ அந்த பள்ளியின் பாங்காக இருந்தால் குர்ஆன் ஓதுவதை கூட நிறுத்திவிட்டு பாங்குக்கு பதில் சொல்லணும். இதான் முஸ்தஹப். ஏன்னா ஒரு பள்ளிவாசல், அடுத்தடுத்து சொல்லக்கூடிய பாங்குக்கு குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கலாம். நாம் விளங்க வேண்டிய செய்தி, பாங்குக்கு பதில் சொல்வது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கவனிக்க வேண்டும். அவ்வளவு பெரிய நன்மை. ஆனால் அந்த நன்மையை இழந்து கொண்டிருக்கின்றோம் நாம். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த பாங்கிற்கு பதிலை ஒன்றிருக்கிறது, அந்த பதிலை சொல்லிக்கிட்டே வந்தா என்ன நன்மை கிடைச்சிடும்? பாங்கு சொன்ன நன்மை கிடைச்சிடும். இரண்டாவது ஹதீஸில் வருகிறது, மின் கல்பிஹி தஹலல் ஜன்னah. ஒருவர் பாங்கிற்கு பதிலை அப்படியே கேட்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து, மின் கல்பிஹி உள்ளத்தால் பாங்கு சொல்வாரையானால், அந்த பதிலை சொல்வாரையானால், தஹலல் ஜன்னah அவர் சொர்க்கம் செல்வார் என்று சொன்னார்கள். தஹலன்னு சொன்ன அர்த்தம் சொர்க்கம் செல்வார்னு அர்த்தம் கூட கிடையாது, சொர்க்கம் சென்று விட்டார், அதான் உறுதியான வார்த்தை. பாங்கிற்கு பதிலை உள்ளபூர்வமாக
அப்படின்னு அர்த்தம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து. ஒரு காலம் இருந்துச்சு, பாங்கு சொன்னா என்ன செய்வாங்க பெண்கள், தலையில சேலை போடலன்னா போட்டுருவாங்க. படுத்துக்கிட்டு இருக்கோம், எங்க உட்காந்து சில பேர் இன்னும் உட்காரணுமா, தலையில துணி போடணுமா, இப்படிலாம் இது முக்கியத்துவம் போய்கிட்டே இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம இன்ஷா அல்லாஹ் அதை கொண்டு வரணும். இந்த பாங்கிற்கு பதிலை சொல்ல வேண்டும். அவ்வளவு சக்தி வாய்ந்த வார்த்தைகள். ஷைத்தான் ஓடுறான்னா பாத்துக்கிறீங்களேன், ஷைத்தானுக்கு தெரியுது, ஆனா நமக்கு தான் தெரியல. நம்ம என்ன செய்யறது? அந்த பாங்கினுடைய பதிலை உள்ளபூர்வமாக சொல்லும் பொழுது மின் கல்விஹி, உள்ளபூர்வமாக கல்வியில் இருந்து, அப்படின்னா பட்டுவே சொன்னா எங்க கல்விலிருந்து வரும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உள்ளபூர்வமாக சொல்லும் பொழுது அவர் சொர்க்கத்திற்கு சென்று விடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று பாங்கு முடிந்தவுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் முடிக்கிறாங்க இல்லையா, முடிச்ச பிறகு நாமளும் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு ஸலவாத்து சொல்ல வேண்டும். பாங்கு முடிந்த பிறகு, பாங்கு முடிந்த பிறகு ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஹதீஸ்ல வருது. இந்த ஸலவாத்து சொல்வதற்கு என்ன பலன்? பொதுவாகவே ஸலவாத்து சொன்னால் என்ன நடக்கும்? நாம் நபி ஸலவாத்து என்றால் என்ன? யா அல்லாஹ், எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ அருள் புரிவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீ அருள் புரிவாயாக அப்படின்னு நாம் ஒரு தடவை சொல்றோம். அல்லாஹ் தஆலா நம்மின் மீது 10 முறை அருள் புரிந்து விடுகிறான். என்னுடைய நபிக்கு நீ துஆ செஞ்சியா அருளை தேடி, உனக்கு நான் 10 முறை அருள் புரிகிறேன் அப்படின்னு நினைக்கிறான். நமக்கு 10 முறை நமக்கு அருள் கிடைக்கிறது. இது ஸலவாத்தினுடைய பலன். ஸலவாத்தை முடித்த பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலத வபஅத்ஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி பஅத்தஹு இன்னக லா துஹ்லிஃபுல் மிஆத். புகாரியில் வருகிறது. இந்த வாசகத்தை யார் தினந்தோறும் கரெக்டா சொல்லிட்டே வராங்களோ, அதே ஹதீஸ்ல வருது, ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, கியாமத் நாளில் அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத் நிச்சயம் கிடைக்கும். நம்மள துஆ செய்றோம், யா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் எனக்கு தா யா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு நேரடியா சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாதா? அல்லாஹ்வுக்கு நேரடியா சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாதா? முடியும். இருந்தாலும் அந்த கியாமத் நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்க வேண்டும் என்ற நிலையை கியாமத் நாளில் அல்லாஹ் வச்சிருப்பான். என்னுடைய நபி சொன்னா உங்களை என்ன செய்யறாங்க? சொர்க்கத்துக்கு அனுப்புறேன். அவங்க சொல்லட்டும். அவங்க சொன்னா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை சார்ந்த இந்த அப்துல் காதரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சேன் என்று நபி அவர்கள் பரிந்துரைத்தால் நான் சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுவேன். அந்த நிலையில் யாருக்கு ஷஃபாத் கிடைச்சிருது? பாங்கிற்கு யார் தினந்தோறும் பதில் சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் கிடைக்கிறது என்றால் இந்த நன்மையை நாம் என்ன செய்யறோம்? இழந்து நிற்கிறோம். பாங்குக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் யாரும் கொடுக்கறதே இல்லை. செல்போன் நோண்டிட்டு இருக்கோம், நோண்டிட்டே இருக்காங்க. டிவி பார்க்கறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலையில ஈடுபட்டவங்க பேசிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்குன்னா பள்ளி வாசலுக்கு வந்தவங்க கூட பாங்கு என்ன செய்யறது இல்லை, பதில் சொல்றது இல்லை. என்னமோ அந்த பாங்குடைய பதிலை விட இவங்க நம்ம முக்கியமானமோ பேசிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கிறது. இது மிகப்பெரிய தவறு. இதை தவிர்க்க வேண்டும். அல்லாஹ் அமல் செய்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவாங்க. அணியத்துக்குரியவர்களை இன்னும் சில ரிவாயத்துகள் வருகிறது. எத்தனை அமல் சொல்லியிருக்கோம்? 3 அமல் சொல்லியிருக்கோம். ஒன்று, பாங்கினுடைய அதே வார்த்தைகளை சொல்வது. இரண்டாவது, முடிந்த பிறகு ஸலவாத் சொல்வது. மூன்றாவது, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா என்று சொல்வது. இந்த துஆவில் நாம் விளங்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. இந்த துஆவினுடைய வாசகத்தை ஆரம்பத்தில் பாருங்களேன். அல்லாஹும்ம ரப், அல்லாஹும்ம சொல்ல அர்த்தம் யா அல்லாஹ், ரப்பனா ரட்சகனே, ஹாதிஹி தஅவத்தி தாம்மா, தஅவத் அப்படின்னா அர்த்தம் அழைப்பு, தாம்மா அப்படின்னா அர்த்தம் பரிபூர்ணமானது அர்த்தம். ஹாதிஹி தஅவத்தி தாம்மா, இந்த பரிபூர்ணமான அழைப்பின் ரட்சகனே, இந்த பரிபூர்ணமான அழைப்பின் ரட்சகனே அப்படின்னு யாரை கூப்பிடுறோம்? அல்லாஹ் கூப்பிடுறோம். அடுத்து என்ன வருது?
வஸ்ஸலாத்தில் காயிமா, ஸலாத்துன்னு அர்த்தம், தொழுகைன்னு அர்த்தம். காயிமான நிலை பெறக்கூடிய. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன செய்ய போறாங்க? தொழுக போறோம். அந்த தொழுகையின் ரப்பே. இப்ப நாம கவனிக்க வேண்டிய ஒரு சின்ன வார்த்தை என்னன்னா, ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தம்மா, இந்த பரிபூர்ணமான அழைப்பின் ரப்பே. அப்ப இந்த பாங்கு எப்படிப்பட்ட அழைப்பு? பரிபூர்ணமான அழைப்பு. சாதாரணமான விஷயம் இந்த பாங்கு என்பது பரிபூர்ணமான அழைப்பு. எனவேதான் முஅத்தின்கள், பாங்கு சொல்லக்கூடியவர்கள், நாளை கியாமத் நாளிலே அவர்களுடைய கழுத்து நீளமாக இருக்கும் என்று வருகிறது. கழுத்து நீளம் என்ன அர்த்தம்? கழுத்து மட்டும் அப்படி நீளமாய் தலை மேல இருக்கும்னு அர்த்தமா? அந்த ஹதீஸ் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தலை, அவருடைய முகம் எல்லோருக்கும் தெரியும் விதத்தில் பெரிய சிம்மாசனத்தில் அமர வைப்பான். எல்லாரும் முஹல்லாவாசிங்க எல்லாரும் யார் பார்த்துருவாங்க? மோதினார் மட்டும் பார்க்கிறோம். அவ்வளவு உயர்வான நிலையில் அவர்களை வைப்பான். அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணமான அழைப்பு தான் பாங்கு. இங்க அடுத்து நாம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, இந்த பாங்கு யாருக்கு சொல்லப்படுகிறது? முஸ்லிம்களுக்கா, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கா? ஹையால ஸலா, தொழுகைக்கு வாங்க, ஹையால ஃபலா யாருக்கு? இப்ப சொல்லுங்க. தொழுகை வரவங்களுக்கா? வராதவங்களுக்கு கிடையாதா? முஸ்லிம்களுக்கு தான் சொல்லப்படுகிறது. பாங்க யாருக்கு சொல்லப்படுது? முஸ்லிம்களுக்கு தான் சொல்லப்படுது. தொழுகைக்கு வாங்க, இதான் இதுலதான் வெற்றி இருக்கு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இப்ப கவனிங்க, முஸ்லிம்களுக்கு சொல்லப்படுகின்ற இந்த பாங்கு. அதனாலதான் பாங்கு இங்க சொல்றது கட்டாயம். முஹல்லால ஒருத்தர் பயணத்துல காட்டுல இருக்காருன்னு வைங்க, அப்ப கட்டாயம் இல்ல, முஸ்தஹப். யாருமே இல்லாத இடத்துல இருக்கிறாருன்னு வைங்க, பாங்கு சொல்லாம கூட என்ன செய்யலாம், தொழுகலாம். ஆனா அங்க கூட பாங்கு சொல்றதுதான் விரும்பத்தக்க செயல். அப்ப பாங்கு என்பது யாருக்கு? முஸ்லிம்களுக்கு. இப்ப இந்த முஸ்லிம்களுக்கு அழைக்கக்கூடிய இந்த அழைப்பை தாவத்தி தாமா, இது பரிபூர்ணமான தாவா என்று நபி அவர்களே சொல்கிறார்கள். இங்கதான் கவனிக்கணும். சில பேர் என்ன விளங்கினாங்கன்னா, தாவா அழைப்பு பணின்னு சொன்னாலே யாருக்குதான்? என்ன சொல்ல மாட்டீங்க? நான் முஸ்லிம்களுக்கு தான் நினைச்சிருக்காங்க. முஸ்லிம் அல்லாதவர்களுக்குத்தான் தாவா இல்ல, முஸ்லிம்களுக்கும் தாவா தேவைப்படுகிறது. எத்தனை பேர் தொழிலுக்கு வராம இருக்கிறாங்க இல்லையா? அப்ப முஸ்லிம்களுக்கு சொல்லப்படுகின்ற பாங்கை தாவத்தி தாமா, பரிபூர்ணமான அழைப்புன்னு சொல்லியிருக்காங்க. எனவே அழைப்பு பணி என்பது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் தேவை, முஸ்லிம்களுக்கும் அழைப்பு பணி தேவைப்படுகிறது. அதையும் தாவா என்று சொல்லலாம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த அமல் என்ன அப்படின்னா, ஹதீஸ்கள்ல வருது, பாங்கெல்லாம் முடிச்சு இந்த துவா ஓதுன பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரதீது பில்லாஹி ரப்பா வ பி முஹம்மதின் ரசூலா வ பில் இஸ்லாமி தீனா. இந்த வார்த்தைகளையும் சொல்ல வேண்டும். இந்த வார்த்தைகளை சொல்றதுனால என்ன பலன்? உஃபிர லஹு தம்புஹு, ஹதீஸ்ல வருது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இது ஒரு 4 அமல். 5வது ஒரு அமல் இருக்கு. அது என்ன அப்படின்னா, பாங்கு முழுவதும் முடிந்த பிறகு யார் தனக்காக, தன்னுடைய தேவைக்காக துவா செய்கிறார்களோ அவருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பாங்கு முடிச்ச பிறகு இந்த துவாவெல்லாம் ஓதன பிறகு என்ன செய்யணும்? நம்முடைய தேவையை நபிசுல்லாஹு சொல்றாங்க, சல் துஅதஹு. அந்த வார்த்தைகளை அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஹதீஸுடைய தொடர்ல வருது. கடைசியா பாங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்காக நீங்கள் துவா கேளுங்கள், உங்களுடைய துவாவுக்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான், நீங்கள் கேட்பதை தருகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பாங்கிற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். பாங்கிற்கு பதில் 2 வகையாக இருக்கிறது. ஒன்று சொல் ரீதியான பதில் தான் இந்த 5 அமல்கள். 2வது செயல் ரீதியான பதில். பாங்கு கேட்டாச்சா என்ன செஞ்சிடணும்? பள்ளியை நோக்கி வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரலாமா? பதில் சொல்லாமா? இனிலிருந்து அந்த நேரத்துல அசட்டையாக தயவு செய்து இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா அமல் செய்கின்ற தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்
وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب. ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்ச மாதிரி நம்ம இந்த பாங்குக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு நம்ம பதில் சொல்றோமோ, அது மாற்று மதத்தவர்களுக்கு அது உள்ளத்துல பிரதிபலிப்பு ஏற்படுது. நாமளே முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நாளைக்கு என்ன செய்வாங்க? பாங்கு சொல்லாதீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. பாங்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு, முஸ்லீம்கள் அதை விட மாட்டாங்க அப்படின்றது தெரியும். நிறைய இடங்களை தடை வருது. நாம முதல்ல நம்ம என்ன செய்யணும்? பாங்குக்கு முக்கியத்துவம்